நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு மாவட்டங்களின் சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டமானது சேலம் மாவட்டத்திலிருந்து பிரிந்து 1/1/1997 முதல் தனி மாவட்டமாக உதயமானது. இது முக்கியங்க. அதோட பரப்பளவு நோட் பண்ணிக்கிங்க. 3368 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. ஓகேங்களா, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வட்டங்கள் எத்தனைன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. 8 வட்டங்கள் உள்ளது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எல்லைகள் தேவையில்லை, தனிச்சிறப்பு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாட்டின் பெரும்பான்மையான பகுதிகள் அனுப்பப்படும் முட்டைகள் நாமக்கல் பகுதியிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவதால் நாமக்கல் கோழிகளின் நகரம் என்றும் முட்டை நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, நாமக்கல் நகரில் அமைந்துள்ள மலைக்கோட்டையானது இந்நகரின் சிறப்பம்சமாகும். இக்கோட்டை சமதளமான பகுதியில் 1.5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. ஓகேங்களா, என்னை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு பாயிண்ட் மிக முக்கியம், அதை சொல்லிக்கிங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அந்த ஒரு பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து புகழ்பெற்ற நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை நாமக்கல் நகரில் பிறந்தவர் இவரது நினைவாக நாமக்கல் நகரத்தில் இவரது பெயரில் மகளிருக்கான கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிறுவப்பட்டுள்ளது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் சுவாமி சிலையானது 6.7 மீட்டர் உயரம் கொண்டது. இது 1996 கிபியில் செதுக்கப்பட்டதாகும். இது முக்கியம். ஓகேங்களா, அடுத்தது இதை சொல்லிக்கலாம். புலவர் சங்கத்தை சொல்கிறேன்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஆலயம், திருச்செங்கோட்டில் உள்ள சிவன் ஆலயம், அது மிக முக்கியம். இதில் பார்க்க வேண்டியது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஜவ்வரிசி, மரக்கிழங்கு மாவு ஆகியவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. நெய் தயாரிப்பு ராசிபுரம் வட்டத்தில் ஒரு முக்கியமான தொழிலாக விளங்கிறது. சப்போஸ் ஒரு சிலர் ராசிபுரத்தில் இருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு என்ன தொழில் மிக முக்கியமானது இருக்குதுன்னா நெய். ஓகேங்களா, அதை டினோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இதில் இவ்வளோ மட்டும் சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவு எது மிக முக்கியம்னா ஆஞ்சநேயர் கோயில் சொல்லலாம், அப்புறம் சிவன் இதை சொல்லாங்க. அதுக்கப்புறம் முட்டை பற்றி இந்த 3 பற்றி அதிகமாகவும் சொல்ல வேண்டாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சேலம் மாவட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுங்க? 1772ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதோட பரப்பளவு எவ்வளோன்னா 5237 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. ஓகேங்களா, இதில் 4 வருவாய் கோட்டங்கள், 13 வருவாய் வட்டங்கள், 44 உள்வட்டங்கள், 655 வருவாய் கிராமங்களை கொண்டுள்ளது. ஓகேங்களா, சேலம் மாவட்டம் சேலம் மாநகராட்சி உள்ளிட்ட 4 நகராட்சிகளையும் 33 பேரூராட்சிகளையும் கொண்டுள்ளன. 20 ஊராட்சி ஒன்றியங்கள், 385 கிராம ஊராட்சிகளும் உள்ளன. ஓகேங்களா, எல்லைகள் பற்றி சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, எல்லைகள் தேவையில்லை. அதே போல் 13 வட்டங்கள் உள்ளதுன்னு சொல்லி தனி சிறப்பு என்னென்னா கொங்கு நாட்டில் அமைந்துள்ள சேலம் மல்கோ மாம்பழத்துக்கு மிகவும் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, சேலம் மாவட்ட அரசு அருங்காட்சியகம் ஓமலூர் சாலையில் அமைந்துள்ளது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சேர்வராயன் மலைத்தொடரில் அமைந்துள்ள ஏழைகளின் ஊட்டி எனப்படும் ஏற்காடு முக்கியங்க. 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஏற்காடு 383 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அமைந்துள்ள நிலமட்டங்களிலிருந்து எவ்வளோ உயரம்னா 1505 உயரம். ஓகேங்களா, சேலம் மாநகராட்சி தென்னிந்திய ரயில்வே கோட்டத்தின் தலைமை இடமாக செயல்படுகிறது. ஓகேங்களா, அது மட்டும் மிக முக்கியமாக சொல்லிக்கிங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா அரியலூர் மாவட்டம் எந்த ஆண்டு பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லி பாருங்கள். எதுலேருந்து பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க பாருங்கள். பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து பிரிக்கப்பட்டு ஒரு தனி மாவட்டமாக 2007 செயல்படுது. ஓகேங்களா, இதோட பரப்பளவு பார்த்துங்க 1949 பரப்பளவு. ஓகேங்களா, அதை சொல்லிவிட்டு இதில் வட்டங்கள் மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் தனிச்சிறப்பு என்னென்னா சுண்ணாம்புக்கல், பாஸ்பேட், நிலக்கரி உள்ளிட்ட கனிம வளம் கொண்ட மாவட்டம் அரியலூர். ஓகேங்களா, மாவட்டத்தின் செம்மண் படிவங்கள் முந்திரி பயிர் சாகுபடிக்கு ஏற்றதுங்க. செம்மண் படிவங்கள் இருக்கிறனால முந்திரி பயிர் சாகுபடிக்கு ஏற்றது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்கே எத்தனை வேட்டங்குடி, கரைவெட்டி ஏரி, பல்வேறு பறவை இனங்கள் செல்லும் சரணாலயம். இச்சரணாலயத்தில் 188 பறவைகளும் 82 இன நீர் பறவைகளும் உள்ளனன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, இது முக்கியங்க. முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சியில் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் மிகப்பெரிய கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலில் அரியலூரில் மிகச்சிறந்த ஒன்றாகும். அரியலூர் மாவட்டம் வடக்கில் வெள்ளாறு, தெற்கில் கொள்ளிடம் ஆகிய ஆறுகள் இயற்கை எல்லைகளாக கொண்டுள்ளது. எனக்கு இந்த பாயிண்ட் சொன்னீங்கன்னா ஓகே. முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சியில் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் மிகப்பெரிய கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் அரியலூரின் மிகச்சிறந்த ஒன்றாகும். ஓகேங்களா,
அரியலூர் மாவட்டத்தின் பிரம்மாண்ட முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் மற்றும் தாடை மீன்களின் பல புதைப்படிவங்கள், டைனோசர் முட்டை போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா. நீங்கள் இது சோழீஸ்வரர் கோயிலை பற்றி சொல்லலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே வந்து சுண்ணாம்புக்கல், பாஸ்போர்ட், கனிம வளம் வந்து இந்த மாவட்டத்தில் மிக ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா. இந்த ரெண்டு, அதுக்கப்புறம் இந்த சரணாலயத்தை பற்றி சொல்லலாம். ஓகேங்களா. இந்த 3 தான் என்னை பொறுத்தளவு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் வந்து எவ்வளோ பரப்பளவு கொண்டதுன்னு பார்த்துக்குங்க. இதில் எவ்வளோ ஊராட்சி ஒன்றியம் உள்ளதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா. அந்த ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயில் அற்புதமான அமைப்பும், நீண்ட தாழ்வாரங்களும், கலையுணர்வு செதுக்கப்பட்ட தூண்களும் மற்றும் உயர்ந்த 38 மீட்டர் கோபுரத்தை கொண்டுள்ளது. இதையும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது செகண்ட் லைனும் முக்கிய. கோயில் கோபுரத்தின் முன்னால் சுமார் 100 மீட்டர் தொலைவில் உள்ள அமைதியான ஆழமற்ற கடல் பகுதியான நீர் அக்னி தீர்த்தம் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. ஓகேங்களா. இதை பற்றி சொல்லும்போது அதை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா சோர்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கும் கூகுளில் சர்ச் பண்ணி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த பாம்பன் பாலம் மிக முக்கியங்க. மன்னர் வளைகுடா மீது கட்டப்பட்டுள்ள இந்தியாவின் மிகப்பெரிய பாலமான 2.2 கிலோமீட்டர் நீளமுள்ள அணை இந்திரா பாலம் ராமேஸ்வரம் தீவை முக்கிய பெருநிலப்பகுதியுடன் இணைக்கிறது. இது பாம்பன் பாலம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. இது முக்கியம். அதுக்கப்புறம் அப்துல் கலாமின் மணிமண்டபம் அங்கே ராமநாதபுரத்தில் தான் இருக்குதுங்க. இதை டினோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓவியங்களும் சில ஏவுகணை மாதிரிகளும் காட்சிக்காக அங்கே வைக்கப்பட்டுள்ளன. இந்த ரெண்டே என்னை பொறுத்தளவு இம்பார்ட்டன். ஓகேங்களா. அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, புதுக்கோட்டைன்னு நினைக்கிறேன். புதுக்கோட்டை வந்து 1974 ஜனவரி 14 அன்னை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து பாதி பகுதியும், தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து சில பகுதிகளும் இணைத்து புதுக்கோட்டையை உருவாகிச்சு. இதோட சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொடுத்துக்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. எல்லைகள் தேவையில்லை, தாலுக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் தாலுக்கா உங்ககிட்ட கேட்கல. ஓகேங்களா. அப்புறம் தனிச்சிறப்பு என்னென்னா, தமிழக வேந்தர்களால் நிர்ணயிக்கப்பட்ட அரண்மனை கோட்டைகள் அங்கே அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விராலிமலையில் உள்ள மயில்கள் சரணாலயம் இது முக்கியம். ஓகேங்களா. அங்கே வந்து பிரதான சுற்றுலாத்தலமாக அது செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எந்த இம்பார்ட்டன்ட் இந்த 2 பாயிண்ட் பார்த்துக்கோங்க. புதுக்கோட்டையில் புதுக்கோட்டையில் பள்ளிவாசல் இருக்குது. இந்த பள்ளிவாசல் வந்து 17ஆம் நூற்றாண்டில் ஆற்காடு நவாப்பால் கட்டப்பட்டது. இன்னும் அது செயல்பட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது பிடிஎஃப் என்ன சொல்லுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன். செங்கல்பட்டு மாவட்டம் பரப்பளவில் 2944.96 சதுர கிலோமீட்டர் ஆகும். தமிழகத்தில் 37வது மாவட்டமாக செங்கல்பட்டு மாவட்டம் அறிவிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தின் துவக்கி விழா 2019 நவம்பர் 2019ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 13 பேரூராட்சிகள், 8 நகராட்சிகள், 8 ஊராட்சி ஒன்றியங்கள் இடம்பெற்றுள்ளன. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. தனிச்சிறப்பு, அரியலூர் அண்ணா அறிவியல் பூங்கா தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் அமைந்துள்ளது. இப்பூங்கா இந்தியாவில் முதல் உயிரியல் பூங்காவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அது இம்பார்ட்டன். அடுத்தது சிப்காட் பற்றி சொல்லுங்கள். ஓகேங்களா. ஆசியாவில் பெரிய தொழில் பூங்காவான சிறுசேரி சிப்காட் தொழில் பூங்கா மாவட்டத்தில் திருப்பேரூர் வட்டத்தில் அமைந்துள்ளது. நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்களோ அதை பற்றி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. நான் பேசிக்காக இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் அதில் எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் படுதோ அது நீங்களே யோசித்து எழுதுங்க. அடுத்த ராணிப்பேட்டை மாவட்டம் வந்து தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் ஒன்றாகும். இம்மாவட்டத்தில் நிர்வாக தலைமையிடம் ராணிப்பேட்டை ஆகும். ஓகேங்களா. இது வந்து எந்த ஆண்டு வந்து பிரிக்கப்பட்டதுன்னா 2019ஆம் ஆண்டு வேலூர் மாவட்டத்திலேருந்து பிரிக்கப்பட்டது. ஓகேங்களா. 2019ஆம் ஆண்டு. இதோட தனிச்சிறப்பு என்னென்னா, ராணிப்பேட்டை கனிம வளம் நிறைந்த மாவட்டம். செம்மண், செங்கல், களிமண் போன்ற கனிமங்களும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதிகமாக காணப்படுதுங்கிறாங்க. ஓகேங்களா. இது முக்கியங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் தென்னிந்தியாவில் ஒரு தொழில்துறை மையமாகும். தோல் மற்றும் தோல் பொருட்களான காலணி, ஆடைகள் போன்றவற்றை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மேலும் பல பெரிய நடுத்தர தோல் தொழில்கள் இங்குள்ளன. ஓகேங்களா. இது கூட சொல்ல, ரத்னகிரி பாலமுருகன் கோயில் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைஞ்சுள்ள 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஓகேங்களா.
இது சொல்லலாம். நரசிம்மர் பெருமாள் கோயிலை பற்றி சொல்லலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படும் தொல்லியல் சின்னங்கள் பெருங்காட்சி 7 கன்னியர் சிலைகளும் ஒன்றாகும். இது சொல்கிறனால சொல்லலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வாங்க சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கைனாவே எல்லாத்துக்கும் தெரியும், பட்டாசு தொழில் ஃபேமஸ்ன்னு. அதை பற்றி கூட சொல்லலாம். இது 38 மாவட்டங்களில் ஒன்றாகும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது எப்போ பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து 1985. ஓகேங்களா. இதோட பரப்பளவு பார்த்துக்கிங்க 4189. ஓகேங்களா. இதோட தனிச்சிறப்பு ஒன்று இது நான் சொல்லியாச்சு. பட்டாசை பற்றி பட்டாசு தொழிலை பற்றி பேசுங்க. ஓகேங்களா. மிச்சம் எதை பற்றி பேச வேண்டாம். இதில் சில இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் நீங்கள் பட்டாசை பற்றி இந்த இடத்துல பேசுங்க. ஓகேங்களா. கவிஞர் கண்ணதாசன் அவர் நினைவாக சிவகங்கை மாவட்டம் அமைந்துள்ளது. அவர் நினைவகம் அவரோட நினைவகம் சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சுள்ளது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்லாங்க. அதுக்கப்புறம் ராணி வேலுநாச்சியார் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை சிவகங்கையில் ஆட்சி புரிந்துள்ளார். ஆமாம், அதை பற்றி சொல்லலாம். ஓகேங்களா. இந்த 2 போதும். அதுக்கப்புறம் பட்டாசு தொழில் பற்றி நீங்கள் பேசுங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது சென்னை மாவட்டம். சென்னை தமிழ்நாடு மாநிலத்தின் தலைநகரமாகும். சென்னை மாவட்டத்தோட மொத்த பரப்பளவு 426 சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் எத்தனை வட்டங்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் சென்னையை உலகின் 2வது நீண்ட அழகிய கடற்கரை மெரினா பற்றி இந்த இடத்துல சொல்லணும். ஓகேங்களா. 1859ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட சென்னை அருங்காட்சியகம் பிரபலமாக உள்ளது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம். இது கிண்டி தேசிய பூங்கா சென்னை மாநகராட்சியில் அமைந்துள்ள ஒரு தேசிய பூங்கா. இது இந்தியாவில் 8வது சிறிய தேசிய பூங்காவாகும். அதை சொல்ல. ஓகேங்களா. மயிலை என்றழைக்கப்படும் மயிலாப்பூர் தமிழகத்தின் தலைநகரமாக சென்னையில் உள்ள ஒரு இடமாகும். இது வரலாற்று சிறப்புமிக்க இடமாகும். இங்கே கபாலீஸ்வரர் கோயில், நிறையா கோயில்கள்லாம் அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதை பார்த்துக்கலாம். அடுத்தது இது முக்கியமாக சொல்லலாம். மகாத்மா காந்தியின் தியாகத்தை பாராட்ட மற்றும் மரியாதை செலுத்தும் ஒரு சின்னமாக சென்னை கிண்டியில் காந்தி மண்டபம் மற்றும் அருங்காட்சியகத்தை நிறுவியது. ஓகேங்களா. இதை கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்தது என்ன மாவட்டம் பார்க்க போகிறோம்னா கோயம்புத்தூர் மாவட்டங்க. கோயம்புத்தூர் நகரம் தமிழ்நாடு மாநிலத்தின் 3வது பெரிய நகரமாகும். தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த தொழில் வளர்ச்சி அடைந்த நகரம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1804ஆம் ஆண்டு ஆங்கிலேய ஆட்சியில்தான் நவம்பர் 24ஆம் தேதி கோவை மாவட்டத்துக்கு அந்தஸ்து கிடைத்த ஆங்கிலேயரோட ஆட்சியிலேயே கிடச்சிருக்குது. ஓகேங்களா. இதோட பரப்பளவு எவ்வளோ பார்த்துக்கோங்க. 4723 சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வாங்க இதெல்லாம் எவ்வளோ வட்டங்கள் கொடுத்துக்கிறோம். தனிச்சிறப்பு தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்து 2வது மிகப்பெரிய மாநகரம் கோயம்புத்தூர் ஆகும். அது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இரண்டு விமான நிலையங்கள் அமைந்துள்ள பெரிய மாநகரம் 2 மட்டுமே. அது சென்னை, கோயம்புத்தூர் ஆகும். கோயம்புத்தூரில் 2 விமான நிலையங்கள் உள்ளன. ஓகேங்களா. மலைகளின் ராணி என்றழைக்கப்படும் உதகமண்டலம் கோவையிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சாலை மூலமாகவும் மலை தொடர்வண்டி மூலமாகவும் கோவையை இணைக்கின்றன. இது சொல்லலாம். ஓகேங்களா. உலகின் 2வது சுவை மிகுந்த குடிநீரான சிறுவாணி தண்ணீர் இங்கே தான் உற்பத்தி ஆகிறது. இது முக்கியங்க. சிறுவாணி தண்ணி பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஓகேங்களா. அடுத்த கோவையில் குற்றாலம் சிறுவாணி மலை தொடரில் தோன்றும் மென்மையான நீர்வீழ்ச்சியுடன் அழகிய இடமாக உள்ளது. கோயம்புத்தூர்லேருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் நகரத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை அமைந்துள்ளது. இது சொல்லலாம். மேற்கு தொடர்ச்சி மலை பற்றி சொல்லலாம். ஓகேங்களா. அவ்வளோதான். நான் ஒரு இது சொல்கிறேன். நீங்கள் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோவை. நான் ஓரளவுக்கு சொல்லுவேன். நீங்கள் அதை பற்றி சோர்ஸ் இப்போ கோணியம்மன் திருக்கோயில்னால் கோணியம்மன் திருக்கோயில் பற்றி சொல்லும்போது அதை பற்றி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன எதை பற்றி பேசலான்னு ஒரு ஐடியாஸ் தான் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஆழியார் அணை பொள்ளாச்சியில் அமைந்துள்ளது. வால்பாறை இடையே அமைந்துள்ளது. இதை பற்றி சொல்லலாம். ஓகேங்களா. மருதமலை முருகன் கோயில் சொல்லலாம். ஓகேங்களா. அவ்வளோதான். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டம் 1993ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டம் அறிவிக்கப்பட்டது. இதோட பரப்பளவு எவ்வளோனா 3703. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வட்டங்கள் எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. இதில் எது முக்கியம்னா வீரணம் ஏரி பற்றி சொல்லலாம். ஓகேங்களா. அதை பற்றி சொல்லும்போது அது எங்கே அமைஞ்சுள்ளது, எந்த இடம், எவ்வளோ கிலோமீட்டர் அமைஞ்சுள்ளது நீங்கள் சொல்லிக்கணும். ஓகேங்களா. தென் இந்தியாவில் உள்ள கடலூர் மாவட்டத்தின் சிதம்பரம் அருகே
பிச்சாவரம் அமைந்துள்ளது. இதை சொல்கிறனாலும் சொல்லலாம். ஓகேங்களா. இது முக்கியங்க. நடராஜர் கோயில் வந்து கடலூர் மாவட்டம் பிரபலமானது. இத்தலம் சிதம்பரம் என்னும் ஊரில் அமைஞ்சுள்ளது. ஓகேங்களா. இதை கண்டிப்பாக சொல்லணும். இதையும் சொல்லலாம். ஓகேங்களா. வருடத்திற்கு 3000 மின்சாரம் உற்பத்தி செய்யும் நெய்வேலி திறன் வாய்ந்த அனல் மின் நிலையம் சிறந்த ஒரு சுற்றுலாத்தலமாக அமைந்துள்ளது. கண்டிப்பாக சொல்லலாம். ஓகேங்களா. இதுதான் என்னை பொறுத்தல. அடுத்தது ராம்கோ சிமெண்ட் ஆலை இங்கே தான் உள்ளது. ஓகேங்களா. அதையும் சொல்லலாம். அவ்வளோதான். இதில் மிக முக்கியமானது. ஓகேங்களா. முந்திரி, கடல் உணவுப் பொருட்கள், மண்பாண்டங்கள் மற்றும் ஆபரணங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அடுத்தது என்னென்னா தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டமானது திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்து தனி மாவட்டமாக உருவாக்கப்பட்டது. எப்போதுனா 2019ஆம் ஆண்டு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதோட பரப்பளவு என்னென்னா 2916.13 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தாலுக்கா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட தனிச்சிறப்பு என்னென்னா புகழ்பெற்ற குற்றால அருவி தென்காசி மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் எதை பற்றி பேசலான்னா, அதுக்கப்புறம் சிவனின் மறுவடிவிலான நடராஜரின் 5 சபைகளின் ஒன்றான சித்திரை சபை சடையானது தென்காசி மாவட்டத்தில் உள்ள திரு குற்றாலநாத சுவாமி கோயிலில் இருக்கிறது. இது குற்றாலத்தை பற்றி சொல்லிவிட்டு இந்த பாயிண்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சைவ வைண சமய ஒற்றுமையை உணர்த்தும் வண்ணம் சிவனும் விஷ்ணுவும் இணைந்து சங்கரநாராயணாக காட்சி தரும் திருத்தலம் வந்து தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஓகேங்களா. இதில் அதிகமாக பாயிண்ட்ஸ் இல்லை. நீங்கள் இருந்துச்சுனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு பெஸ்ட்டாக இருக்குதா ஓகேவா இருக்குதான்னு சொல்கிறேன். ஓகேங்களா. தருமபுரி மாவட்டம் வந்து 1965 அக்டோபர் 2ஆம் ஆண்டு சேலம் மாவட்டத்திலேருந்து பிரிக்கப்பட்டு உருவானது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எல்லைகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கீழே வாங்க. தனிச்சிறப்பு ஒகேனக்கல் மற்றும் தீர்த்தமலை ஆகியவை தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 2 முக்கியமான சுற்றுலா தலங்களாகும். ஓகேங்களா. தருமபுரி மாவட்டத்தில் காவேரி, சின்னார் மற்றும் வாணியார் ஆகியவை முக்கிய நதிகள் ஆகும். ஓகேங்களா. விவசாயம் தருமபுரி மாவட்டத்தில் முக்கிய தொழிலாக விளங்குகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அந்த 3 பாயிண்ட்டு ஓகே. மிச்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் முக்கியமாக இருந்துச்சுனாலே பாருங்கள். ஓகேங்களா. நான் அப்படியே விசிபிள் பண்ணுறேன். ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியை பற்றி நீங்கள் சொல்ல தருமபுரி மாவட்டம் வந்து மேக்ஸிமம் வந்து ஒகேனக்கல் தான் மிக முக்கியம். ஓகேங்களா. நான் என்னை பற்றி சொல்லலான்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. அதை பற்றி நீங்கள் சோர்ஸ் எடுங்க. ஓகேங்களா. எடுத்துகிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் ஓகேவா பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு மாவட்டத்தை சொல்லும்போது அது எப்போ உருவாக்கப்பட்டது, அதோட பரப்பளவு சொல்லிவிட்டு அது முக்கியமான பிளேஸ் சொல்லுங்கள். ஓகேங்களா. கரூர் மாவட்டம் வந்து 1996 வந்து தனி மாவட்டமாக உருவாக்கப்பட்டது. அதோட பரப்பளவு என்னன்னா 2904. ஓகேங்களா. அதில் வந்து எத்தனை வட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் எதையும் நீங்கள் சொல்லலான்னா காவேரி, அமராவதி, நல்காசி, குடனக்கர் மற்றும் நொய்யல் போன்ற பல நதிகள் கரூர் மாவட்டத்தில் பாய்ந்து செல்கின்ற நதிகள் எல்லாம் பாய்ந்து செல்லுதுன்னு நீங்கள் சொல்ல. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் என்ன சொல்லலான்னா பாலாறு, செய்யாறு, வேகவதி என்னும் 3 புண்ணிய நதிகள் இணைப்பே திருமுக்கூடல் ஆகும். இவ்விடம் பலஜாபாத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது சொல்லலாம். சிட்டிநாடு சிமெண்ட், டிஎன்பிஎல் சிமெண்ட் ஆகியவை தொழிற்சாலைகள் கரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. முக்கியங்க. இந்த பாயிண்ட் சொல்லலாம். ஓகேங்களா. கரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்காம்புலியூர் கிராமத்தில் அமைந்துள்ள அம்மா பூங்கா சுற்றுலா பயணிகள் கவரும் ஒரு சுற்றுலா தலமாக செயல்படுகிறது கூட சொல்கிறேன்னா சொல்லலாம். ஓகேங்களா. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை சொல்லுங்கள். நான் ஓகேவான்னு சொல்கிறேன். முக்கூடல் வார்த்தையில் இங்கிருந்து தான் வருகிறது. ஓகேங்களா. அடுத்தது திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டம் வந்து 1985 தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது. இதோட பரப்பளவுனா 6266.64 சதுர கிலோமீட்டர் உள்ளது. ஓகேங்களா. அது 3 நகராட்சி, அதுக்கப்புறம் 23 பேரூராட்சி கொண்டுள்ளது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதோட சிறப்பு பார்க்க போகிறோம். இதோட சிறப்பு என்ன சொல்லலான்னாங்க, திண்டுக்கல் பூட்டு உற்பத்தி. பூட்டை பற்றி தான் நீங்கள் பேசுகிறேன். திண்டுக்கல்னால் பூட்டு உற்பத்தியில் அதிகளவு நடைபெறுது. இங்கே தயாரிக்கப்படும் பூட்டு யாராலும் எளிதில் திறக்க முடியாத வண்ணம் தயாரிக்கப்படுகிறது. திண்டுக்கல் பூட்டு உலக புகழ் பெற்றதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே கொடைக்கானல் ஒரு பிரபலமான
கோடைக்கால தளமாக செயல்பட்டுட்டு வருது ஓகேங்களா. இது வந்து 2133 மீட்டர் உயரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது. இது மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா. இது முக்கியங்க, இது டினோட் பண்ணலாம் ஓகேங்களா. பூட்டை பற்றி பேசலாம், இதை பற்றி சொல்ல ஓகேங்களா. இந்த ரெண்டும் மிக முக்கியம். அதுக்கப்புறம் பழனி முருகன் கோயில், இது தாங்க, இது எல்லோரும் சொல்லிடுவீங்க. பழனி முருகன் கோயில் அல்லது முருகனின் சிறப்புடைய கோயில் ஒன்றாகும். இந்த கோயிலை பற்றி நீங்கள் பேசலாம் ஓகேங்களா. அடுத்த மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டம் வந்து 3411 சதுர கிலோமீட்டர் உள்ளது. 2 நகராட்சி, 14 ஊராட்சி ஒன்றியம், 23 பேரூராட்சி உள்ளது ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் எத்தனை வட்டங்களுக்கு எதிர்பார்த்துங்க. இதில் மிக முக்கியம் என்னங்க, தமிழகத்தின் நீர் வேளாண்மையில் சோழ நாடு, நீர்நாடு, நீர்வள நாடு என தஞ்சாவூர் மாவட்டம் கூறப்படும் ஓகேங்களா. இதில் என்னென்னா, இது தமிழகத்தின் நெற்களஞ்சியம், நெல் அதிகமாக பயிரிடுறது இங்கே தான். அதனால தான் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. இது கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல டினோட் பண்ணணும் ஓகேங்களா. தஞ்சாவூர் போகிறாங்க, இது கண்டிப்பாக சொல்லணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் சரஸ்வதி மகால் நூலகம் இங்கே தான் இருக்குது. அது பழமையான நூலகம் ஓகேங்களா. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கலைக்கட்டடத்தில் பல்லவ, சோழ, பாண்டியர் மற்றும் நாயக்கரோட பல ஃபேமஸான சிற்பங்கள், பிரசித்தி பெற்ற கண்ணாடி ஓவியங்கள் நிறையா உள்ளதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இது மிக முக்கியங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ராஜராஜனின் இது நீங்கள் சொல்லிடுவீங்க ஓகேங்களா. மணி மண்டபத்தை பற்றி அது ப்ராப்ளம் இல்லை, இது மிக முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்குங்க ஓகேங்களா. அடுத்து தேனி மாவட்டம். தேனி மாவட்டம் வந்து 1997 தனி மாவட்டமாக அப்போ இருந்து தனி மாவட்டமாக செயல்படுது. இதோட பரப்பளவுனா 2889 ஓகேங்களா. அதில் 6 நகராட்சி, 8 ஊராட்சி ஒன்றியம், 22 பேரூராட்சி உள்ளது. நான் சொல்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எடுத்தால் அந்த பாயிண்ட்டை பற்றி ஃபுல்லு தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் எது மிக முக்கியம்னா மேகமலை அருவி பற்றி சொல்லலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்னா, பெரியார் அணை உறுதியாக கட்டமைப்பின் நினைவாக தமிழ்நாடு அரசு பென்னிகுவிக் மணிமண்டபத்தை கட்டி கொடுத்தது. அதை பற்றி சொல்கிறேன்னா சொல்லலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இலக்கிய தேனி வந்து தமிழ்நாட்டின் இலக்கிய தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அழைக்கப்படுகிறது, நீங்கள் அதுக்கான ரீசன்ஸ் எடுத்துகிட்டு அதை பற்றி சொல்லலாம் ஓகேங்களா. அடுத்து ஈரோடு மாவட்டங்க. ஈரோடு மாவட்டம் வந்து எவ்வளோ பரப்பளவு உள்ளதுன்னா 5722 பரப்பளவு உள்ளதுங்க. ஒரு மாநகராட்சி, 4 நகராட்சி, 42 பேரூராட்சி உள்ளது ஓகேங்களா. அதுக்கப்புறம் வட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. வட்டங்களுக்கு அப்புறம் தனிச்சிறப்பு. ஈரோடு மாவட்டம் மஞ்சள் உற்பத்தி மற்றும் கைத்தறி துணி தயாரிப்பில் தேசிய அளவில் முக்கியத்துவம் பெற்று விளங்குகிறது ஓகேங்களா. இது முக்கியங்க. பவானி, கூடுதுறை, கொடிவேரி அணை, சென்னிமலை, அதுக்கப்புறம் பவானிசாகர், பண்ணாரி அம்மன் கோயில்கள், பாரியூர், கொடுமுடி ஆகியவை முக்கியமான சுற்றுலா இடங்களாக இன்னும் செயல்பட்டு வருது ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்லலாம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு மஞ்சள் மாநகரமாக ஈரோடு செயல்படுதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. வெள்ளோட்டில் வந்து பெரிய குளத்தில் பறவைகள் சரணாலயம் உள்ளது, அதை பற்றி சொல்கிறனால சொல்லலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வஉசி பூங்கா, கலைமகள் பள்ளி அருங்காட்சியகம், அரசு அருங்காட்சியகம் ஆகியவை பெரும்பாலும் அங்கே செயல்பட்டு வருது ஓகேங்களா. ஈரோடு நகரில் பெரியார் சாலையில் தந்தை பெரியார் பிறந்த வீட்டில் அரிய புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தந்தை பெரியாரை பற்றி ஈரோடுக்காரங்க தந்தை பெரியாரை பற்றி டினோட் பண்ணலாம், அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா. தாளவாடி திப்பு சுல்தான் கட்டிய பள்ளிவாசல் ஈரோட்டில் இன்னும் இருக்குதுங்க, அதை பற்றி பேசலாம் ஓகேங்களா. நெசவு தொழில் பற்றி பேசலாம் ஓகேங்களா. பந்தியூரில் வந்து குருநாத சுவாமி திருக்கோயில் வந்து மிக ஃபேமஸானது ஓகேங்களா. பவானியில் கூடுதறையில் வந்து ஆடிப்பெருக்கு விழா சிறப்பாக கொண்டாடுவாங்க ஓகேங்களா. ஈரோடு மாரியம்மன் பண்டிகை அது எல்லாத்துக்கும் தெரியும் ஓகேங்க. அடுத்தது என்னங்க, அடுத்தது தூத்துக்குடி மாவட்டம் வந்து 4745 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. 2 நகராட்சி, 12 ஊராட்சி ஒன்றியம், 19 பேரூராட்சி உள்ளது ஓகேங்களா. இதில் அதுக்கப்புறம் வட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. தூத்துக்குடி மாவட்டமானது பல நூற்றாண்டுகளாக கடல் வழி வாணிபத்துக்கு முத்துக்குளிப்பதற்கும் சிறந்து விளங்குவதால் தூத்துக்குடி மாவட்டம் முத்து நகரம் என அழைக்கப்படுகிறது. இது முக்கியங்க, தூத்துக்குடி முத்து நகரத்தை பற்றி சொல்லலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் எது முக்கியம்னா, வீரபாண்டி கட்டபொம்மன், மகாவி பாரதியார், வஉ சிதம்பரம் போன்ற தலைவர்கள் பல தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்தார் ஓகேங்களா. இவங்களை பற்றியெல்லாம் நீங்கள் அப்டேட் சொல்லலாம். ஒருத்தரை பற்றி சொல்லும் போது அவங்கள பற்றி எக்ஸ்ட்ரா சோர்ஸு சொல்கிற மாதிரி பார்த்துக்குங்க.
முத்து நகரம் இதுன்னு சொல்லிக்கோங்க. அடுத்த முருகனின் ஆறுபடை வீடுகள் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோயில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது சொல்ல ஓகேங்களா. இது அதுக்கப்புறம் மகாவி பாரதியார் வீரபாணி கட்டபொம்மன் யாரோ ஒருத்தரை பற்றி சொல்லுங்கள். சொல்லும்போது அவங்கள பற்றி குறிப்புகள் தெளிவாக சொல்லிடுங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்து 2019ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி என்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரத்துலேருந்து பிரித்து அறிவிக்கப்பட்டது ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதோட பரப்பளவுனா 3580 சதுர கிலோமீட்டர், 2 நகராட்சிகளையும் 6 பேரூராட்சிகளையும் கொண்டுள்ளது. 8 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் தனிச்சிறப்பு இதில் என்னென்னா கல்வராயன் மலை கிழக்கு காடுகளில் ஒரு பகுதியாகும். கள்ளக்குறிச்சி தாலுக்காவில் மேற்கு பக்கத்தில் இந்த மலை உள்ளது ஓகேங்களா. இது 600 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சுள்ளது ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் என்ன முக்கியமாக சொல்லலான்னா பாருங்கள், இது கோமுகி சர்க்கரை ஆலை பற்றி சொல்லலாம். அதுக்கப்புறம் மலையோர கிராமங்களில் விளாம்பழங்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு வெளியூர்களுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த ஃப்ரூட்ஸை பற்றி சொல்லலாம். அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் கோமுகி அணை பற்றி இருக்குங்க. அதை பற்றி பேசலாம் ஓகேங்களா. அவ்வளோதான், இதில் மேக்ஸிமம் அவ்வளோதாங்க இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டங்க, இது வந்து எவ்வளோ பரப்பளவுலன்னா 4393 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டுள்ளதுங்க. ஒரு நகராட்சி, 5 பேரூராட்சிங்க, 5 ஊராட்சி ஒன்றியம் உள்ளது ஓகேங்களா. அதுக்கப்புறம் வட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. அதை பார்த்துக்கோங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிவன் மற்றும் விஷ்ணு கோயில்கள் அதிகமாக இங்கே காணப்படுகிறது. இங்கே வந்து காஞ்சிபுரம் பட்டுன்னு சொல்லி பட்டுக்கு ஃபேமஸ் ஆனது காஞ்சிபுரம் தான். அதனால் அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் ஓகேங்களா. பட்டு சேலைகள் இங்கே அதிகமாக செய்யப்படுகிறது. புவிசார் குறியீடும் இதுக்கு பெற்று கிடைச்சுள்ளது ஓகேங்களா. ஏழு முக்தி ஸ்தலங்கள் இங்கே உள்ளதுன்னு ஓகேங்களா. அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது முக்கியங்க, ராமசுவாமி ஐயர் அவர்கள் வாழ்ந்த வீடு அருங்காட்சியகமாக அமைக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி சொல்லலாம். காஞ்சிபுரம் இட்லி உணவு மிகவும் பிரபலமானது. தொழிலில் இட்லி உணவு மிகவும் பிரபலமானது. அவ்வளோதாங்க. மேக்ஸிமம் நான் என்ன சொல்லலான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதை பற்றி சோர்ஸ் எல்லாம் நீங்கள் தான் தேடும்போது தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நிறைய கிடைக்கும் ஓகேங்களா. கன்னியாகுமரி மாவட்டம் வந்து பரப்பளவு இல்லைன்னா 1672 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டுள்ளது ஓகேங்களா. இதில் வந்து 9 ஊராட்சி ஒன்றியங்கள், 95 கிராம ஊராட்சி ஒன்றியங்கள், 55 பேரூராட்சிகள் உள்ளது ஓகேங்களா. வட்டங்கள் எவ்வளோ? 7 வட்டங்கள் உள்ளது ஓகேங்களா. இதோட தனிச்சிறப்பு என்னென்னா இந்த 3 முக்குடல்களும் சந்திக்கும் இடம் தான் கன்னியாகுமரி ஓகேங்களா. வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் 3 முக்கடல்களையும் சந்திக்கும் இடம் தான் கன்னியாகுமரியாக செயல்படுது ஓகேங்களா. இங்கே இருக்கிற முக்கிய நதி பற்றி தாமிரபரணி ஆறு, வள்ளியாறு, பழையாறு, இந்த 3 ஆறு இங்கே தான் உள்ளது ஓகேங்களா. தமிழ்நாட்டின் மொத்த ரப்பர் உற்பத்தியில் 90% கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் உற்பத்தி ஆகுது ஓகேங்களா. இங்கே வந்து காற்றாலைகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு உண்டது. ஆரல்வாய் மொழி பகுதியில் இவை அதிக அளவில் அமைக்கப்பட்டுள்ளன. ஆரல்வாய் மொழினாவே தெரியும், காற்றாலை அதிகமாக இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் என்ன சொல்லலாம், இதுதான் மிக முக்கியம் ஓகேங்களா. அடுத்து மயிலாடுதுறை மாவட்டம் வந்து டிசம்பர் 28, 2020 அன்று தமிழ்நாட்டில் 38வது மாவட்டமாக உருவாக்கப்பட்டது. இதோட பரப்பளவு என்னன்னா 1172 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளது. 2 நகராட்சி, 4 பேரூராட்சி, 5 ஊராட்சி ஒன்றியங்கள் இதில் இருக்குது ஓகேங்களா. இதோட வட்டங்கள் 4 வட்டங்கள் உள்ளது ஓகேங்களா. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயில்கள் நிறைந்த நகரம்னால மயிலாடுதுறை மாவட்டம் கூட வந்திருக்கலாம் ஓகேங்களா. மயில்கள் இங்கே அதிகமாக காணப்படும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே மயிலாடு மாவட்டத்தில் ஆண்டுதோறும் சீர்காழி நலம் பாரம்பரிய விவசாய அறக்கட்டளை நடத்தும் மாவட்ட அளவிலான பாரம்பரிய நெல் திருவிழா மிகவும் பிரசக்தி பெற்றது, ஃபேமஸானது ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது வைத்தீஸ்வரர் கோயில் வந்து சொல்லலாம் ஓகேங்களா. வைத்தீஸ்வரர் கோயில் மிக முக்கியம். அதுக்கப்புறம் அடுத்த மாவட்டம் என்ன பார்க்க போகிறோன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து 1991ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதோட பரப்பளவு 2569 ஓகேங்களா. இல்லை 11 ஊராட்சி ஒன்றியம், 434 ஊராட்சியை கொண்டுள்ளது. இதில் வந்து 4 வட்டங்கள் உள்ளது ஓகேங்களா. தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்க மாவட்டம் என்று நாகப்பட்டினம் மாவட்டம் அழைக்கப்படுது ஓகேங்களா. இது பண்டைய காலம் முதல் துறைமுக நகரமாகவும் இதுதான் செயல்படுது ஓகேங்களா. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாங்கண்ணி அந்த இதுதான் புனித கோயில் வந்து ஃபேமஸானது ஓகேங்களா. அடுத்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காவிரி பூம்பட்டினம் என்ற இலக்கிய புகழ்பெற்ற பூம்புகார் நகரம் சோழர்களின்
துறைமுக நகரமாக விளங்கியது. ஓகேங்களா, இது மிக முக்கியம். உப்பு காய்ச்சப்படுகிறது. இதை சொல்லலாம். வேதாரண்ய பகுதியில் மட்டும் ஆண்டுதோறுக்கு 20 லட்சம் டன் உப்பு காய்ச்சப்படுகிறது. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் வெளியூர்களுக்கு மீனும் கருவாடும் ஏற்றுமதி செய்கிறது. இதை சொல்லலாம். நாகையில் மீன் பயிற்சி நிலையம் உள்ளது. ஓகேங்களா. அடுத்து ஊட்டி, நீலகிரி மாவட்டம் வந்து எவ்வளோ சதுர கிலோமீட்டர்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து 4 நகராட்சி, 11 பேரூராட்சி, 4 ஊராட்சி ஒன்றியம் உள்ளது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீலகிரி உயிர் சூழல் மண்டலம் உயிர்கோள காப்பகமாக ஐக்கிய நாடு சபை வந்து யுனெஸ்கோ வந்து அறிவித்துள்ளது. நீலகிரி பெருமையை சேர்க்கிறது இது. ஓகேங்களா. இந்தியாவின் முதல் உயிர்கோள காப்பகமாக இதுதான் செயல்படுகிறது. இது முக்கியங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பெஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்லும்போது இது மிக முக்கியமாக சொல்லலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த ஒரு பாயிண்ட்டு மிக முக்கியம். நீலகிரியில் முதுமலை புலிகள் காப்பகம் மிகவும் ஃபேமஸானது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பெரம்பலூர் மாவட்டம் வந்து எவ்வளோ பரப்பளவு உள்ளதுன்னு சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பேரூராட்சி, எவ்வளோ ஊராட்சி, எவ்வளோ கிராம ஊராட்சி உள்ளதுன்னு சொல்லணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் விளைவிக்கப்படும் மொத்த வெங்காய உற்பத்தியில் 20% பெரம்பலூர் மாவட்டத்தில் தான் விளைவிக்கப்படுகிறது. மாநிலத்தில் சின்ன வெங்காயம் உற்பத்தியில் பெரம்பலூர் மாவட்டம் தான் முதல் இடத்தில் உள்ளது. ஓகேங்களா, இது முக்கியம். அதுக்கப்புறம் ரஞ்சன்குடி கோட்டை வந்து 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. தமிழ்நாட்டின் பெரம்பலூரில் 22 கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு அமைந்துள்ளது. இது கோட்டை கர்நாடகா நவாப்பினால் கட்டப்பட்ட கோட்டை. ஓகேங்களா. இதுக்கப்புறம் இந்த தெய்வத்தை சொல்லலாம். ஓகேங்களா, இது மிகவும் ஃபேமஸான கோயில். ஓகேங்களா. அதுக்கப்புறம் விருதுநகர் மாவட்டம் 1985 புதிய மாவட்டமாக விருதுநகர் மாவட்டம் உருவானது. ஓகேங்களா. இது வந்து எவ்வளோ பரப்பளவு உள்ளனா 4288 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளது. ஓகேங்களா. 7 நகராட்சி, 11 ஊராட்சி ஒன்றியம், 9 பேரூராட்சி இதில் உள்ளது. இதை கரெக்டாக டினோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ வட்டங்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் விருதுநகர் மாவட்டத்தில் ஐயனார் அருவி அமைஞ்சுள்ளது. ஓகேங்களா. ஐயனார் அருவி பற்றி நீங்கள் அதை பற்றி சொல்லலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எதையும் சொல்லலாம்னா அதுக்கப்புறம் சதுரகிரி மலை அமைஞ்சுள்ளது. அந்த சதுரகிரி மலையோட பரப்பி எவ்வளோ அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எதை பற்றி பேசலாம்னா கொய்யா, வாழை, நெல்லி இங்கெல்லாம் அதிகமாக தோட்டக்கலை பயிர்கள் அதிகமாக பயிரிடப்படுகிறது. ஓகேங்களா. அது கூட இல்லை, அந்த ரெண்டையும் சொல்ல சஞ்சீவி மலைத்தொடர் அதை பற்றி பேசலாம். ஓகேங்களா. அந்த 3 மிக முக்கியம். அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டம் எந்த ஆண்டுனா 1993ஆம் ஆண்டு தனி மாவட்டமாக உருவாக்கப்பட்டது. அதில் எவ்வளோ பேரூராட்சி, எவ்வளோ நகராட்சி இருக்குது பார்த்துக்கோங்க. அதை பற்றி கம்பல்சரி சொல்லணும். அப்புறம் எவ்வளோ வட்டங்களும் 9 வட்டங்கள் உள்ளன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையை பற்றி நீங்கள் அந்த இடத்துல டினோட் பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்தது எதை பற்றி பேசலான்னா செஞ்சிக்கோட்டை பெஸ்ட்டுன்னு நினைக்கிற மித்தெல்லாம் ஒவ்வொரு தாலுக்கா பற்றி குறிப்பிட அந்த செஞ்சிக்கோட்டை. அப்புறம் புவியியல் பூங்கா வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சுள்ள தேசிய புவியியல் பூங்கா, அதை பற்றி டினோட் பண்ணலாம். இந்த 2 மிக முக்கியங்க. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு வேலூர் மாவட்டம் வந்து எவ்வளோ பரப்பளவு உள்ளதுன்னு பார்த்துக்க. 2 நகராட்சி, 6 ஊராட்சி ஒன்றியம், 4 பேரூராட்சிகள் இங்கே அமைஞ்சுள்ளது. ஓகேங்களா. 5 வந்து வட்டங்கள் உள்ளது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தனிச்சிறப்பு வந்து இங்கே வந்து வேலூர் மாவட்டம் தானே, இவங்க எல்லாருமே ஆட்சி புரிந்த பெருமையான பாரம்பரியம் கொண்டது. இவங்களை பற்றி நீங்கள் கண்டிப்பாக வேலூர் மாவட்டம் சொல்லலாம். ஓகேங்களா. இராணுவ கட்டிடக்கலையில் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இங்கே தென்னிந்திய இராணுவ கட்டிடக்கலையோட மிகச்சிறந்த ஒன்றாக வேலூர் நினைவு சின்னங்கள் செயல்படுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேலூர் அரசு அருங்காட்சியகம் வரலாற்று சிறப்புமிக்க வேலூர் கோட்டையில் அமைந்துள்ளது. இது முக்கியம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேறு என்ன பார்க்கலான்னா இவ்வளோதான், இதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது காவலூரில் பைனு பாப்பு இதை பற்றி பேசலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கரிகிரி பற்றி பேசலாம். கரிகிரி என்னும் கிராமத்தில் சீனா களிமண்ணில் செய்யப்படும் புகழ்பெற்ற கரிகிரி மண்பாண்டங்கள் தயார் செய்யப்படுகிறது. இதை பற்றி பேசலாம். ஓகேங்களா. இதுதான் மிக முக்கியம்.
அவ்வளோதாங்க. அடுத்ததை பற்றி பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் 1997 உருவாக்கப்பட்டது. இது வந்து எவ்வளோ பரப்பளவுனா 2161 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல 4 நகராட்சி, 10 ஊராட்சி ஒன்றியம், 7 பேரூராட்சிகள் அமைஞ்சுள்ளது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எவ்வளோ வட்டங்கள் சொல்லி பார்த்தீங்க. இங்கே முதன்மையான தொழில் வந்து வேளாண்மை தொழில் தாங்க. 70 விழுக்காட்டுக்கும் மேற்பட்டவர்கள் விவசாய தொழிலையே நம்பித்தான் இருக்கிறாங்க. அங்கே விவசாயத்தை பற்றி பேசலாம். ஓகேங்களா. மாங்கிரேவ் காடுகள் இங்கே தான் அமைஞ்சுள்ளது. முத்துப்பேட்டையில் உள்ள மாங்கிரேவ் காடுகள் இங்கே தான் அமைஞ்சுள்ளது. அந்த மாங்கிரேவ் காடுகள் பற்றி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. அவ்வளோதான் இதில் மிக முக்கியமானது. அதுக்கப்புறம் சரணாலயம், வடுவூர் பறவைகள் சரணாலயத்தை பற்றி நீங்கள் பேசலாம். ஓகேங்களா. அதை பற்றி சொல்லும்போது அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் தேரோட்டம் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆசியாவில் மிகப்பெரிய தேர்களில் ஒன்றான திருவாரூர் தேரை பற்றி நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல டினோட் பண்ணலாம். அது மிக முக்கியம். ஓகேங்களா.